வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர். அதாவது இன்னைக்கும் பல பெண்கள், அது படித்த பெண்களாகட்டும், படிக்காத பெண்களாகட்டும், கிராமத்து பெண்களாகட்டும், நகரத்து பெண்களாகட்டும், யாராவே இருக்கட்டுமே, பொதுவாக உடல் உறவு தன் கணவனோடு அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் இவங்க தான் தன்னுடைய விருப்பத்துக்கு கணவனை ஒரு ஈடுபாடு கொண்டு வர்றாங்களோ ஒழிய, கணவன் என்ன விரும்புகின்றானோ அதற்கு பல பெண்கள் இன்றும் உடன்படுவதில்லை. ஆமாம், அவனுக்குன்னு பல ஆசா பாசங்கள் இருக்கும், பல நிலைகள் இருக்கு. 64 கலைகள்னு சொல்லி வச்சிருக்கான். அதையெல்லாம் செய்யணும்னு பெண்ணுக்கு ஆவல் இருக்கிற சந்தோஷம், அதே மாதிரி ஆணுக்கு ஆவல் இருக்கு இல்லையா? அதை பல பெண்கள் புரிந்து கொள்வதில்லை. ஆமாம், அதாவது உடல் உறவு தன் கணவனோடு அப்படிங்கிற சமயத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல குழந்தையை தூங்க வச்சிடுறாங்க, அதில் தான் குறியா இருக்கிறாங்க. 2வது லைட் ஆஃப் பண்ணுவாங்க, 3வது கதவை சாத்துவாங்க. இந்த 3ல குறியா இருக்க பல பெண்கள் அந்த உடல் உறவு சம்பந்தப்பட்ட வகையிலும் கணவன் வகையில குறியா இருக்கணும். அடே கணவன், ஏன்னா வெளியே போனப்ப பலவிதமான பெண்கள் இருக்காங்க. ஆமா, அது ஆசாபாசமான பெண்கள், ஆபாசமான பெண்கள், அடுக்கிட்டே போகலாம். அதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அவனுக்குன்னு ஒரு வெறி வரும். அந்த வெறியில எங்க தீர்க்க முடியும்? தன் மனைவி மூலமா தான் தீர்க்க முடியும். புரியுங்களா? அப்படிங்கிறப்ப மனைவியே அங்க அதை தொடாத, இதை தொடாத, வேணாங்க, இன்னைக்கு வேணாங்க, இல்லைங்க இப்படி வேணாமுங்க அப்படிங்கிற சமயத்தில் அந்த கணவன் என்ன பண்ணுவான்? நல்லா யோசிக்கணும். அவனுக்கு உள்ளது ஒரு மனைவி அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன வேறு விதமாக இருக்கக்கூடிய சமயத்தில் வேறு விதமான மூலமாக அவன் தீர்த்துக்க இதான் ஒரு வாய்ப்பாக நம்ம பல பெண்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதான் மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயம் என்ன ஆகுது? அவன் வேலி தாண்டிய வெள்ளாடா மாறிடுறான். அதனால கணவன் உடல் உறவு அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன, உங்களுக்குள்ள பல விதமான வெட்க உணர்வுகள், தமிழ் கலாச்சார கான்செப்ட்ல பல விதமான ஒரு விஷயமெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் தூக்கி குப்பையில வெளியே வச்சிருங்க. வெளியே வச்சுட்டு உடல் உறவு அப்படிங்கிற சமயத்துல ஆமா, ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவி ஃப்ரீயா என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, எப்படியெல்லாம் கணவன் ஆசைப்படுகின்றானோ அப்படியெல்லாம் நீங்க கம்பெனி கொடுங்க. செக்ஸ்ல பலவிதமான கலைகள் இருக்கு. 64 கலைகள்ங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்னது, அவ்வளவுதான். அதை விட 640 கலைகள் இருக்கு. அதே மாதிரி கணவன் சம்பந்தப்பட்ட வகையில் சொல்லிக் கொள்வது. மனைவி ஆசைப்படுறாளா, நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவு பண்ண விடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆணும் பலவிதமாக கம்பெனி கொடுக்குறாங்க. ஆமாம், இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆணை விட பெண் தான் கம்பெனி கொடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு ஆய்வு இன்னைக்கு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. உண்மையிலே இது தவறான ஒரு விஷயம். பல பெண்கள் இதை புரிஞ்சுக்குங்க. கணவன் உடல் உறவு அப்படிங்கிற கான்செப்ட்ல அவனோடு ஒத்து உறவாடி எப்படியெல்லாம் அவனுக்கு இன்பத்தை தர வேண்டுமோ அப்படியெல்லாம்